வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு தோணுன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, விஜய் த்ரிஷா பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு சொந்தக்காரவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுடைய கல்யாணத்துக்கு 2 பேர் ஒன்றா ஒரே காரில் போய் இறங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்தில் டைவர்ஸ் பண்ணுறது, இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நேராக பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அங்கங்கே நம்ம கேள்விப்படுற விஷயந்தான். இது நம்மளுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. அன்றாடம் பொழப்புக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம பிரச்சனை. இப்போ ப்ரெசண்ட்டாக கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அரப் கல்ஃப் ஃபுல்லாகவே வார் நடந்துகிட்ருக்குது ட்ரம்ப் பண்ண விஷயம்னால. ஸோ கப்பல் போக்குவரத்து, அதாவது கார்கோ, அந்த கார்கோ எப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் டீசல், கச்சா எண்ணெய், பெட்ரோல் டீசல்னு சொல்கிறத விட கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ப்ராப்ளம் நம்மளுடைய நாட்டுக்கு வந்திருக்குது. இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வரலை அப்படின்னா நம்மளுக்கு விலைவாசிகள் ஏறும். பேசிக்கான ஒரு விஷயம், நம்மளுக்கு பெட்ரோல் வேணும். அந்த எண்ணெயை பூமியிலேருந்து எடுத்து நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அனுப்புகிறத நம்ம சுத்திகரித்து ஒரு பக்கம் பெட்ரோலாகவும் டீசலாகவும் மண்ணெண்ணெயாகவும் நம்ம பிரித்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு கச்சா எண்ணெய் வரணும். அதுக்கு அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. இதனால் என்ன ஆகும்னா, பேசிக்காக நம்மளுக்கு விலைவாசிகள் ஏறும். ஏன்னு கேட்டால், பெட்ரோல் டீசல் இல்லாமல் எந்த டிரான்ஸ்ஃபார்மும் நடக்காது. அதாவது லோடு இறக்குறது ஏற்றுறது, ஒரு இடத்துல வெங்காயமோ தக்காளியோ காய்கறியோ ஏற்றிட்டு வர்றாங்க, இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஒட்டஞ்சத்திரத்துலையோ திண்டுக்கல்லேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ நாசிக்லேருந்தோ, இந்த மாதிரி நம்மளுக்கு அங்கேருந்து போக்குவரத்து வர்றப்ப அந்த பெட்ரோல் டீசல் விலையினால் உற்பத்திகள் செஞ்சவங்களுக்கு அதிகமான காசு கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால அவங்க எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் இங்கே கொடுக்குறப்ப நம்மளுக்கு அதோட விலை இப்போ அங்கே அவங்க 15 ரூபாய்க்கு உற்பத்தி அவங்க கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பாக மேலே 20 ரூபா வச்சு தான் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது வச்சு விற்கணும். பெட்ரோல் டீசல்னால் என்ன ஆகும்னா, அது 15 ரூபா பொருள் நம்மளுக்கு 30 ரூபாய்க்கு அங்கேயே ஏற்றிடுவாங்க. அது இங்கே வர்றப்போ ஹோல்சேல்லேருந்து எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க மேலே ஒரு 20 ரூபா லாபம் வச்சு தான் அவங்க, ஏன்னா இங்கே ஆள் கூலி, கரண்ட்டு பில்லு, ட்ரான்ஸ்ஃபர் இங்கேயும் இருக்குது. பேசிக்கான விஷயத்த நான் சொல்கிறேன். இங்கே அவங்க ஒரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு விற்றா தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது சரியாக இருக்கும். அதை லாபத்தில் வச்சு விற்கிறப்ப நம்ம ஒரு கிலோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்மளுடைய தகுதிக்கு மீறின செலவு. இன்றைக்கி வெங்காயம் தக்காளி 20 ரூபா விற்கிது அப்படின்னா நம்மளால் அஃபோர்ட் நம்ம வாங்க முடியும். நாளைக்கு அது 50 ரூபா திடீர்னு ஏறுறப்ப நம்மளால் எப்படி வாங்க முடியும்? இது நான் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் சொல்லலை. பேசிக்கான பால், காய்கறி, கறி எல்லா விஷயமும் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது போக்குவரத்து கழகத்தை வச்சு தான் இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு ஆட்டோ செலவுலேருந்து பஸ்ஸு டிக்கெட்லேருந்து எல்லாமே விலையேற்றக்கூடும். நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நம்ம இந்தியாவோட வாழ்வாதாரம், நான் என்னையும் உங்களையோ நான் குறிப்பிடலை, நம்ம இந்தியாவோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்போது நம்மளுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னு சொல்லுங்கள்? விஜய் த்ரிஷாவோட அஃபேரா, நம்மளுடைய வாழ்வாதாரமா? இதை எந்த நியூஸ்லையுமே சொல்கிறது கிடையாது. விஜய் த்ரிஷாவோட விஷயத்த ரொம்ப முக்கியமாக லைவ் ஷோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க? அந்த லைவ் ஷோவை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க யார் கூட வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா நம்மளுக்கு என்ன? நம்மளுடைய பொருளாதாரத்தை பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுன்றது எனக்கு தெரியல. போர் நடந்துக்கிட்டு இருக்குன்றது தெரியுன்றது தெரியல. அரிசியிலேருந்து பேசிக்காக பருப்புலேருந்து எல்லாமே விலைவாசி ஏறிடும். நம்ம நாடு அப்படி இருக்குதா? நாட்டு மக்கள் அப்படி இருக்கிறாங்களா? நம்மளுடைய மீடியா அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.